இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அவருடைய ரகசிய வருகையும் இது ரெண்டுத்துக்கும் என்னங்க பெருசா கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். The rapture and the resurrection, yes, it has. நிறைய நேரத்துல வேதத்துல ஆண்டவர் நமக்கு முன் செய்த காரியங்கள், அதாவது இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எதற்கு இதெல்லாம் செஞ்சாருன்னா இதே போலதான் ஜனங்களுக்கும், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த அவருடைய பிள்ளைகளுக்கும் சம்பவிக்கும்ங்கிறத ஆண்டவர் முன்கூட்டியே அவருடைய வாழ்க்கையில காமிச்சிட்டு போயிருக்கிறார். ஸோ அதுதான் இட்ஸ் அ மெயின் திங். நம்ம ரெசரக்ஷன் ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார், அது நமக்கு நல்லாவே தெரியும். 100% we are done with that. ஓகே, ஆண்டவர் நமக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம அதோட நிறுத்திடக்கூடாது. அதுக்கு அடுத்த லெவல் தான் ஆண்டவர் இது நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஓகே, நிறைய பேர் கேட்கலாம், அப்போ உயிர்த்தெழுதல் இப்ப நம்ம பார்க்க முடியலையே. எஸ், தெர் இஸ் அ டைம் லைன். அந்த டைம் லைன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில நமக்கு உள்ளால இருக்கிற ரெசரக்ஷனை கொடுத்தார். நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய சோல், மை சோல் காட் ரெசரக்டட். என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றேனோ அதுக்கப்புறம் என்னுடைய சோலுக்கு மரித்து போய் இருந்த என்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் உயிர்த்தெழ வைத்தார். அதற்கு மரணம் கிடையாது. அது நான் ஒருவேளை சரீரம் மரித்திருந்தாலும் அந்த ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும். அதே போல இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையில the Bible is so clear. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் முதலாவது மரித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே உயிர்த்தெழுவார்கள். உயிர்த்தெழுகிறது இட்ஸ் நாட் ஒன்லி ஹேப்பன்ட் இன்சைட். அவங்களுடைய சரீரத்திலே உயிர்த்தெழுவாங்க. எப்படி கிறிஸ்து மாம்சத்திலேயே உயிர்த்தெழுந்தாரோ, உயிர்த்தெழும் பொழுது அவருடைய பாடி டிரான்ஸ்பிகரேஷன் ஆச்சு. சாதாரணமாக இருந்த அந்த அவருடைய பாடி, நம்ம மனுஷ சாயல் இருந்த அந்த பாடி ஒரு மகிமைக்குரிய சாயலாக மாறி, அதனாலதான் he could able to transport wherever he want. எந்த ஒரு பொருள் வச்சும் பிளாக் பண்ண முடியாது. he was outside the time limitல போயிருவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடந்ததோ அதே தான் சபைக்கும் நடக்கும். ஒருவேளை நம்ம மரித்திருந்து நம்ம காத்து கொண்டிருப்போமே என்றால், நம்மளுடைய கல்லறைகள் அப்படியே அடைக்கப்பட்டவே இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையில அந்த கல்லறைகள் திறக்கும். we will not, அதாவது என்னுடைய ஆவி மட்டும்தான் எந்திரிச்சு மேல போகும் கிடையாது, நம்ம எல்லாருமே மாம்சத்துலதான் எந்திரிப்போம். அதுதான் ரெசரக்ஷன் பவர். இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது the first thing what will happen, இயேசுவோடைய இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மீது அது விழ ஆரம்பிக்கும். அந்த விழும்போதுதான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சரீரம், அழுகி போயிருந்த சரீரம், ஒருவேளை அவங்களோட போன்ஸை நொறுங்கி போய் எங்கேயோ போய் கடந்திருந்தாலும் அது எல்லாமே ஒன்று சேர்ந்து நரம்புகள் உருவாகி, எலும்புகள் ஒன்று சேர்ந்து, சதைகள் அந்த இடத்துல உருவாகி, தேவனுடைய அந்த வார்த்தையின் மூலமாக நாசியில சுவாசம் உண்டாகி, இவங்க எல்லாமே சாதாரணமாக மரித்திருந்த அந்த சாயல் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக்கொள்ளும். உயிர்த்தெழுதலின் சாயல்னா த குளோரியஸ் பாடி, மகிமைக்குரிய சாயல்னு சொல்லலாம். அந்த அந்த மகிமைக்குரிய சாயல் தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது இந்த 40 days இந்த பூமியில இருக்கும்போது அவரோட சாயல் அப்படிதான் இருந்தது. இதுக்குள்ள ஆதாரம் எங்கெங்க இருக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா, 1 Corinthians chapter 6 verse 14ல பாத்தீங்கன்னா, and God both raised up the Lord and will also rise up by his power. எப்படி பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயிர்த்தெழ வைத்தாரோ அதே போல நாமளும் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. அப்போ the very good news is both the resurrection and the rapture would be the same. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, resurrection அந்த டைம்ல ஆபரேட் ஆச்சு. இந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையில பாத்தீங்கன்னா, அவர் வரும் பொழுது ரெசரக்ஷன் அண்ட் ஆல்சோ would be taken up. இன்னும் எக்ஸ்ட்ரா இதுல கொஞ்சம் ஆட் ஆகும். ரிசரக்ஷன் அந்த இடத்துல நடக்குது. கிறிஸ்துவ மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அந்த உயிர்த்தெழுதல் அங்க நடக்கும். ரெசரக்ஷன் நடந்து ஆல்சோ அவங்க நடந்து இந்த பூமியில மட்டும் இருக்க மாட்டாங்க. they will be captured in the clouds. இயேசு கிறிஸ்து கிளவுட்ல தான் இருப்பாரு. மேகத்தின் மத்தியில தான் வருவார். இப்போ பூமியிலோட கால் வைக்க மாட்டார். அப்போ நம்ம எல்லாமே will meet our Lord in the air பைபிள்ல போட்டிருக்கோம். மேகத்தின் மத்தியில அந்த கிளவுட்ஸ்ல we will meet. எப்படி மீட் பண்ணோம்? என்னோட சோல் போய் மீட் பண்ணாது, என்னுடைய பாடி ரெசரக்ட் ஆகி இயேசு கிறிஸ்துவோடைய
அந்த வருகையில we will meet the Lord and he will take us back to his place. அங்க வந்து 7 years wedding நடக்கும். அதுக்கப்புறம் we all will be coming back to this earth. ஒரு இந்த இடத்துல ரூல் பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வருவார். சபை இந்த இடத்துல ஆளுகை செய்வதற்காக இயேசுவோடு சேர்ந்து ஆளுகை செய்வார்கள். ஜீசஸ் and the church would be in the glorified body. யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ பிளஸ் இயேசுவும் மகிமையின் சாயல, அந்த பூமி எங்கும் மகிமை மூடி இருக்கணும், நம்மளுடைய சாயலும் மகிமையின் சாயலாக இருக்கும். இந்த சாயல்ல தான் இந்த பூமியை சபையும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வாங்க. அல்லேலூயா. So this is what the resurrection means. The resurrection timeல இயேசு கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழுந்தாருன்னு நீங்க நம்ம நம்புறதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து என்னையும் உயிர்த்தெழ வைப்பார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். அவரு மட்டும் செஞ்சுட்டு போறதுக்காக இந்த பூமியில வரல, நாமளும் அனுபவிக்கிறதுக்காகவே ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். We are living in the end times. கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் நேரமும் இயேசு கிறிஸ்துவோட வருகை நடக்கும். இந்த வருகையில நடக்கும் பொழுது வெரி இம்பார்ட்டன்ட் திங் அந்த இடத்துல நடக்குது, ரெசரக்ஷன். அந்த ரெசரக்ஷன் பவர் தான் அந்த இடத்துல வந்து ஆப்ரேட் ஆகுது. அந்த ரெசரக்ஷன் பவர் வந்த உடனே they all will be glorified பாடியில வந்ததுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஈவெண்ட் தான் அந்த ராப்சர். இது எல்லாமே ஒரு கண்ணிமை பொழுதுல நடக்கும். வேதம் ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்குது. அப்ப ரெசரக்ஷன் பவர் அங்க ஆப்ரேட் ஆகுது. அவர் பாடிஸ் வில் பி ஓபன்ட் அப். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் உயிரோட இருக்கும் பொழுது அந்த லிவிங் பாடியே அப்படியே டைரக்டா குளோரிஃபைட் பாடியா மாறிடும். ஒருவேளை கிறிஸ்துவோட வருகைக்கு முன்னாடி நான் இன்னும் மறிக்கல, உயிரோட தான் இருக்கிறேன்னா, இந்த சாயலும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சாயல், ரட்சிக்கப்பட்ட சாயல், அபிஷேகம் பண்ணப்பட்ட சாயல், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்ட சாயல் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ரகசிய வருகையில மகிமையின் சாயலாக மாறி, அதுக்கப்புறம் யூ கேனாட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? உங்களுடைய, அதாவது இயேசு உங்களோட சரீரத்தை அவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்க அவருக்குள்ளாக மாற ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப தேவனுடைய வருகையில நம்மளுடைய சரீரத்தை மகிமையின் சாயலாக அவருக்குள்ளாக நம்மளை சேர்த்துக் கொள்ளும்படியாக நம்மளை மறுரூபமாக்குவார், மகிமைக்குள்ளாக்குவார். இதுதான் இதோட சத்தியம். அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் நாள் இயேசு கிறிஸ்து மட்டும் உயிர்த்தெழுந்துட்டாரு. நம்ம அது வந்து காலங்காலமாக நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம நம்புறோம். இட்ஸ் ட்ரூ, 100% ட்ரூ. ஆனா அதே இது என்னோட வாழ்க்கையிலும் நடக்கும். அந்த நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த மொமெண்ட் the rapture would take place. இந்த resurrection and the rapture would be combined together. It will be happened at the time of secret coming. இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையில சேர்ந்து இது நடக்கும். இன்னும் ஒரு வசனத்தை உங்ககிட்ட நான் வாசிக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, knowing that he who raised the Lord Jesus will rise us also with Jesus and will present us with you. இயேசு, அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் knowing that he who raised the Lord Jesus, இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர்த்தெழுத வைத்தார் என்றால் நம்மளையும் இயேசுவோட சேரும்பதற்காக நம்மளையும் ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார். ஹல்லேலூயா. This is what is very important. நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய பாடி would be raised. And இன்னொரு இடத்துலயும் போட்டிருக்கு. So Paul said, even if you are in the grave in your body, even if you have died and have been buried, you will be raised as the Lord Jesus himself was raised. இதோட அர்த்தம் அதுதான். அதுதான் இந்த 2 கொரிந்தியன்ஸ் 4:14 போட்டிருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து பிதாவானவர் உயிர்த்தெழ வைத்தாரோ, அதே போல நான் ஒருவேளை மரித்து என்னோட கல்லறையில் அடக்கம் பண்ணியிருந்தாலும், என்னோட கல்லறையில நான் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியால நிரம்பப்பட்டவனாக இருந்தால் என்னோட கல்லறையும் திறக்கும். This is the good news for you. நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுதலின் சாயலாக, that is the maximum achievement I would say. இந்த பூமியில எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்றோம். பெரிய ஆள் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், என் நேம், பேரு, புகழ் எல்லாம் வரும். அதெல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். இதுல டெத் டே அன்னைக்கு everything would be lost. But the greatest hope is for every Christian, every believer, or every anointed one, is that they will live again. அவங்களுடைய கல்லறைகள் நிரந்தரமாக மூடப்படுறது கிடையாது. இட் வில் ஓபன் and the பாடிஸ் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு, ஐயோ என்னுடைய சரீரம் வந்து ஒண்ணுத்துக்கு உதவாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதே சரீரத்தை தான் ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார். அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் நம்ம மேலையும் வந்து விழும். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம மேல வரும் பொழுதுதான் our bodies will regain
the God's creation. அதாவது ஆண்டவர் நம்மளை இந்த சரீரத்தை உருவாக்குறது வந்து அழிக்கிறதுக்காக கிடையாது, அழிந்து போவதற்காக நம்மளை உருவாக்கவே இல்லை. ஏதேன் தோட்டத்துல படிக்கும் பொழுது we never had death. ஆனா அந்த டெத்தை நம்ம தான் இன்வைட் பண்ணி வச்சிருந்தோம், பாவம் பண்ணி. பிசாசுக்கு மட்டும் தான் டெத் ஆண்டவர் வச்சிருந்தார். அவனுக்கு உண்டான தண்டனைகள் நமக்கு மேல வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த மரணம் நமக்கு மேல வந்தது. அப்போ அந்த மரணத்தின் நிமித்தம் திருப்பி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார். he is reversing என்னென்ன ஆண்டவர் கிரியேஷன் பண்ணாரோ அது எல்லாத்தையும் he is reversing it out. இயேசு கிறிஸ்துவோட வருகையில அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுடைய சரீரத்திலையும் கிறிஸ்துவின் சாயலாக யாரெல்லாம் மரித்திருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்த எல்லாருடைய சரீரத்திலும் வந்து விழும். அந்த விழும் பொழுது நாம் எல்லாருமே அந்த மகிமையின் சாயலை எழும்புவோம். அடுத்த கண்ணிமை பொழுதுல இயேசுவோடைய மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவோம். Hallelujah. This is what the rapture and the resurrection is. நம்ம இந்த கடந்த வாரம் இந்த ரெசரக்ஷன் சண்டே வந்து நீங்க எல்லாமே நீங்க தியானிச்சிருப்பீங்க, சர்ச்ல ப்ரே பண்ணிருப்பீங்க. இட்ஸ் நாட் ஓன்லி கிரைஸ்ட் ரெசரக்டட், we will also will be resurrected. அதுதான் ரெசரக்ட் ஆகி we would be raptured. இல்லைங்களா? ஸோ இயேசு கிறிஸ்துவோட வருகையில நீங்களும் நாங்களும் பங்கேற்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.